மாரியம்மன் 108 போற்றி. ஓம் அம்மையே போற்றி. ஓம் அம்பிகையே போற்றி. ஓம் ஆதிபராசக்தியே போற்றி. ஓம் ஆனந்த ரூபியே போற்றி. ஓம் ஆதிசக்தியே போற்றி. ஓம் இச்சாசக்தியே போற்றி. ஓம் இமவான் புதல்வியே போற்றி. ஓம் ஈஸ்வரியே போற்றி. ஓம் உலக நாயகியே போற்றி. ஓம் உமாதேவியே போற்றி. ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி. ஓம் ஊர்வசி தாயே போற்றி. ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி. ஓம் எளியோர் துணையே போற்றி. ஓம் ஏகாந்த ரூபியே போற்றி. ஓம் ஐயன் தேவியே போற்றி. ஓம் ஒருமையின் ஒளியே போற்றி. ஓம் ஓங்கார ரூபியே போற்றி. ஓம் கண்ணில் தீபமே போற்றி. ஓம் கருணையின் கடலே போற்றி. ஓம் கங்காணியே போற்றி. ஓம் காமராஜனே போற்றி. ஓம் கால பைரவியே போற்றி. ஓம் காளி மாதா போற்றி. ஓம் குங்கும நாயகியே போற்றி. ஓம் குதூகல ரூபியே போற்றி. ஓம் குணமே உருவானவளே போற்றி. ஓம் கூந்தல் அழகியே போற்றி. ஓம் கெங்காளியே போற்றி. ஓம் கேதார தேவியே போற்றி. ஓம் சங்கரி தேவியே போற்றி. ஓம் சந்தோஷரூபியே போற்றி. ஓம் சர்வலோக நாயகியே போற்றி. ஓம் சக்தி ரூபியே போற்றி. ஓம் சாந்த ஸ்வரூபியே போற்றி. ஓம் சிவசக்தியே போற்றி. ஓம் சிம்ம வாகினியே போற்றி. ஓம் சீதளரூபியே போற்றி. ஓம் சுந்தரி தேவியே போற்றி. ஓம் சூலதாரணியே போற்றி. ஓம் செம்பவளமே போற்றி. ஓம் சேவற்கொடியே போற்றி. ஓம் சோமசுந்தரியே போற்றி. ஓம் ஞானஸ்வரூபியே போற்றி. ஓம் தர்ம தேவதையே போற்றி. ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி. ஓம் தீப ஜோதியே போற்றி. ஓம் துர்க்கை தேவியே போற்றி. ஓம் தூயவளே போற்றி. ஓம் தேவி ரூபியே போற்றி. ஓம் நல்லவர் துணையே போற்றி. ஓம் நவரசரூபியே போற்றி. ஓம் நாட்டிய ராணியே போற்றி. ஓம் நித்திய கல்யாணியே போற்றி. ஓம் நீலகண்ட திரியையே போற்றி. ஓம் பக்தவச்சலையே போற்றி. ஓம் பரமசிவன் தேவியே போற்றி. ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் பாப விமோசனியே போற்றி. ஓம் பிரம்ம ஞானியே போற்றி. ஓம் பிரளயகாலியே போற்றி. ஓம் புண்ணிய தாயே போற்றி. ஓம் பூரணரூபியே போற்றி. ஓம் பைரவி தாயே போற்றி. ஓம் மகாதேவியே போற்றி. ஓம் மகிமை ரூபியே போற்றி. ஓம் மஞ்சள் பிரியையே போற்றி. ஓம் மாரியம்மா போற்றி. ஓம் முக்கண் நாயகியே போற்றி. ஓம் மூலசக்தியே போற்றி. ஓம் மெய்க்காவலனே போற்றி. ஓம் மேக வண்ணமே போற்றி. ஓம் மோகன ரூபியே போற்றி. ஓம் யாகப்பிரியையே போற்றி. ஓம் யோக நாயகியே போற்றி. ஓம் ரஞ்சிதரூபியே போற்றி. ஓம் ரத்தினப்பிரியையே போற்றி. ஓம் ராமகிருஷ்ண தேவியே போற்றி. ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி. ஓம் லட்சுமி ரூபியே போற்றி. ஓம் லோக மாதா போற்றி. ஓம் வசந்த ரூபியே போற்றி. ஓம் வரப்பிரசாதமே போற்றி. ஓம் விநாயக நாயகியே போற்றி. ஓம் விஸ்வரூபியே போற்றி. ஓம் வீரம் செறிந்தவளே போற்றி. ஓம் வெங்கடேசன் தேவியே போற்றி. ஓம் வேத நாயகியே போற்றி. ஓம் வேம்பில் உரைபவளே போற்றி. ஓம் ஜெயதேவியே போற்றி. ஓம் ஜோதி ஸ்வரூபியே போற்றி. ஓம் ஹரிஹர புதல்வியே போற்றி. ஓம் ஹேமாம்பிகையே போற்றி. ஓம் ஹோமப்பிரியையே போற்றி. ஓம் ஓம் சக்தி ஓம் போற்றி. ஓம் மாரியம்மா தாய் போற்றி. மாரியம்மன் தோன்றிய புராண கதை. பழங்காலத்தில் ஜமதக்னி முனிவரின் மனைவியாக ரேணுகா தேவி என்ற பதிவிரதை வாழ்ந்து வந்தாள். தன் கணவர் மீதான அசைக்க முடியாத பக்தி காரணமாக அவள் ஆற்றிலிருந்து வெறும் மணலால் குடம் செய்து ஒரு நாகப்பாம்பை கயிறாக பயன்படுத்தி நீர் கொண்டு வருவாள். அவளது கற்பின் சக்தி அவ்வளவு அபாரமானது. ஒரு நாள் ரேணுகா தேவி ஆற்றில் நீர் எடுக்கச் சென்றபோது நீரில் ஒரு கந்தர்வ தம்பதியினரின் பிம்பத்தைக் கண்டாள். ஒரு கணம் மனம் சலனம் அடைந்து தனது கற்பின் சக்தியை இழந்தாள். இதனால் அவளால் மணல் குடம் செய்ய முடியவில்லை. நீர் எடுக்க முடியாமல் ஆசிரமம் திரும்பிய அவளைக் கண்ட ஜமதக்னி முனிவர் கோபமடைந்து தங்கள் மகனான பரசுராமனிடம் உன் தாயின் தலையை வெட்டு என்று ஆணையிட்டார். தந்தையின் ஆணைக்கு கட்டுப்பட்ட பரசுராமன் தனது கோடாரியால் ரேணுகா தேவியின் தலையை வெட்டினான். அதன்பின்
தந்தையிடம் பரசுராமன் தன் தாயை மீண்டும் உயிர் பிச்சை கேட்டான். ஜமதக்னி முனிவரும் மனம் இறங்கி, யாருடைய தலை யாருடைய உடலுடன் ஒட்டியிருக்கிறதோ அவர்களை உயிர்ப்பிக்கலாம் என்று ஒரு தீர்த்தத்தை கொடுத்தார். அவசரத்தில் பரசுராமன் ரேணுகா தேவியின் தலையை அங்கிருந்த தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் உடலுடனும் அந்த பெண்ணின் தலையை ரேணுகா தேவியின் உடலுடனும் மாற்றி உயிர்ப்பித்து விட்டான். இதன்பின் ரேணுகா தேவிக்கு உடலில் ஏற்பட்ட கொப்பளங்களாலும் அவளது நிலையை எண்ணியும் மக்கள் அவளை மாறி மாறி வருதல் என அழைக்கத் தொடங்கினர். ரேணுகாதேவி முத்து கொப்புளங்கள் நோயால் பாதிக்கப்பட்டு தேவலோகத்திற்குச் சென்றபோது சிவன், பிரம்மா, யமன் போன்ற தெய்வங்களாலும் அவளின் துன்பத்தை தாங்க முடியவில்லை. அவளின் சக்தியையும் துன்பத்தையும் உணர்ந்த அவர்கள் அவளுக்கு நோய்களை குணப்படுத்தும் மற்றும் பாதுகாக்கும் வரங்களை அருளினர். அவளை பிற்காலத்தில் அம்மை, காலரா போன்ற நோய்களை நீக்கும் சக்தியாக, குளிரூட்டும் தன்மை கொண்ட வேப்பிலை மற்றும் மஞ்சள் நீர் கொண்டு வழிபடப்படும் மாரியம்மனாக அவதரித்தாள். மாரியம்மன் 108 போற்றி மந்திரத்தை உச்சரிப்பது தெய்வத்துடன் ஆழ்ந்த தொடர்பை ஏற்படுத்தி நோய்கள் மற்றும் எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். Please like, share.